ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 13/1/2025 போகி பண்டிகை. அனைவரும் அதிகாலை வேளையில் எழுந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி தேவையற்ற பொருட்களை போட்டு நெருப்பில் பொசுக்குவாங்க. இதோடு சேர்த்து நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, தீய குணம், பகை இது எல்லாத்தையும் போட்டு அந்த நெருப்பில் எரிச்சிடுங்க. கெட்ட எண்ணங்களையும் நெருப்பாக எரிச்சு விட்டுருங்க. தை திருநாள் பிறக்கும் நாளில் நம்முடைய மனது தூய்மையாக இருக்கணும். நாளைய தினம் போகி பண்டிகை அன்னைக்கு அந்த நெருப்போட இந்த ஒரு பொருளை எரிக்கும் பொழுது நம்முடைய கடன் சுமை கட்டாயம் குறையும். அந்த பொருள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளை அதிகாலை 4 மணிக்கு முன்னாடி போகி ஏற்றப்படணும். வீட்டில் இருக்கும் ஆண்கள் போகி கொளுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் நீங்கள் உங்களுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்கோ அதை எழுதுங்க. பிரியாணி இலை இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுடைய கடன் சுமையெல்லாம் எழுதிடுங்க. எவ்வளோ கடன் தொகை இருக்கோ அந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த பிரியாணி இலையின் மேலே எழுதி உங்கள் தலையை சுற்றி அந்த பிரியாணி இலையை நெருப்பில் போடணும். பிரியாணி இலை இல்லாதவங்க பேப்பரில் உங்கள் பிரச்சனைகளை எழுதி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுருங்க. உங்களுக்கு மனசில் நீங்காத இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் இருந்தால் கூட அதை ஒரு பேப்பரில் எழுதி நெருப்பில் போட்டு பொசிக்கிடுங்க. நிச்சயமாக அந்த துன்பங்கள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் கூட தீரும். சில வீடுகளில், சில ஊர்களில் பார்த்தா போகி எரிக்கும் வழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மண் அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த நெருப்பில் பிரியாணி இலையை இல்லை பேப்பரை கொளுத்தி விட்டுருங்க. நெருப்பில் அதை பொசிக்கிட்டால் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். போகி கொளுத்தாமல் இந்த விளக்கில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதிகாலை 4 மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுடுங்க. பொங்கல்னாலே அந்த காலத்தில் சீர் செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் தங்களோட அக்கா தங்கைகளுக்கு கட்டாயம் அவங்களுக்கு வேண்டிய சீரை மறக்காமல் செய்யணும். உங்களால் முடிந்த உங்கள் வருமானத்திற்கு உகந்த சீரை செய்யுங்க. பிறந்த பெண்களோட மனம் குளிர்ந்தால் தான் பிறந்த வீடு சுபிஷமாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. பொங்கல் சீரை போகி அன்னைக்கு கொண்டு போய் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு செஞ்சுட்டு வாங்க. சொந்தத்தில் பிறந்த சகோதரி இல்லைனாலும் சகோதரி உறவில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண்மகன் போகி பொங்கல் சீர் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சீர் செய்யும் வழக்கங்கிறது முற்றிலும் அழிஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கட்டாயம் வருடம் முழுவதும் பண வரவுங்கிறது நமக்கு அதிகரிக்கும். நம் வாழ்க்கைங்கிறது ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கட்டாயம் போகி பண்டிகை நாளைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் கெட்டதையும் அழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நாளை காலையில் அதிகாலை இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட கூட பிறந்த சகோதரிகளுக்கு நீங்கள் சீர் கொடுங்க. அப்படி சீர் கொடுக்க முடியலனாலும் ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 10 ரூபாயாவது உங்கள் கையால் அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் இப்போ இருக்கிறது நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ ஜிபே இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஒரு 10 ரூபா உங்கள் செல்லுலேருந்து அவங்களுக்கு அனுப்புனா கூட போதுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க மனசு குளிர்ந்தாலே உங்களுடைய வீடு நல்லா இருக்கும், சுபிஷமாக இருக்கும். 16 வகை செல்வங்களும் வீடு தேடி வரும். நாளைய தினம் மறக்காமல் போகியில் இந்த ஒரு விஷயத்தையும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.